இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் பாத்தியாடி இவளுங்க கூத்த. நேத்து வரைக்கும் சரியா பேச வராத இவளுக்கு, கல்யாணம் ஆகுமா ஆகாதுன்னு கூட தெரியாத இவளுங்களுக்கு, எவனாவது மாப்பிள்ளை வருவானான்னு வாசலையே பார்த்துட்டு இருந்த இவளுங்களுக்கு, ஊர்ல இருந்தவனுங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு ஆத்தாடி இவளை கட்டிக்கிட்டா இவ பதில் பேச ஒரு வாரம் ஆகும், நமக்கு வேண்டான்னு பிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டானுங்க. ஏதோ நான் பெரிய மனசு பண்ணி ஒத்துக்கிட்டேன். இப்போ ஒரு மாப்பிள்ளை வந்தான்ன உடனே அவளுங்களோட ஆட்டத்தை பாத்திய. அதுல இந்த சின்ன சிரிக்கி என்ன ஆட்டம் ஆடுறா, ஒரே குஜாலமா இருக்காளுங்க போல. அங்க ஒண்ணு கவனிச்சிங்களா? நம்ம மனோவையும் தேனையும் சேர்த்து கூட்டிட்டு போய் வர ஆடுறாங்க. கல்யாண பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் எப்படி ஆடும்? வாய் பேச வரலனாலும் கால் மட்டும் நல்லா ஆடுது. இருக்கட்டும், இவளுங்க எங்க ஆத்தாக்காரி சேர்ந்து ஆடுவாளோன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. அத்தை, கல்யாணம்னா எல்லாரும் சந்தோஷமா தானே அத்தை இருப்பாங்க. அதுவும் அவங்க வீட்டுல நடக்கிற முதல் கல்யாணம். மத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்க சந்தோஷம் நமக்கும் தானே அத்தை பரவும். எனக்கு அப்படி எதுவும் பரவலத்தா, உனக்கும் அப்படி பரவாம பாத்துக்க. அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. இதையெல்லாம் சகிச்சுக்கிறதுக்கு எல்லாம் அந்த பாண்டி பைய பண்ண வேலை. அதனாலதான் இந்த குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். இல்லன்னா இப்படி ஆட்டம் ஆடுற ஆட்டக்காரிங்க வீட்டு வாசல்ல நான் மிதிப்பேனா? என்ன பண்றது அம்மாச்சி, நம்ம வேற வழி இல்லாம இத பண்ணிட்டோம். ஆனா பாருங்க, அவங்களுக்கு கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டின அதிர்ஷ்டம் மாதிரி ஆயிடுச்சு. அது நெசந்தான், சரியா சொன்னம்மா. அத்தை, நான் போய் முகூர்த்தத்துக்கு வேண்டிய வேலையெல்லாம் பாக்குறேன். அப்படியாம்மா? சம்மந்தி வீட்டுக்காரங்களை சொன்னது உனக்கு உறுத்துதோ? இல்ல அத்தை, வேலை இருக்குல்ல, அதான் சொன்னேன். சரி சரி பா. வர வர அத்தைக்காரி அந்த குடும்பத்துக்கு ஓவரா சப்போர்ட் பண்றா. அவளுங்களை பத்தி பேசினா என்னமோ இவ்வளவு சொன்ன மாதிரி மூஞ்ச கோணிக்கிறா. ஆமா அம்மாச்சி, அதுக்குள்ள அவங்களுக்கு புதுசா வரப்போற மருமக மேல அம்புட்டு பாசம். இருக்கட்டும் இருக்கட்டும், கல்யாணம் முடிஞ்சு அந்த பொண்ணு நம்ம வீட்டு வாசலேறி வரட்டும். எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன். அம்மாச்சி, ஆனா யார் வந்தா என்ன, எப்பவுமே நம்ம வீட்டுல உங்க ஆட்சி மட்டும்தான் நடக்கும்.